Hello dear students, friends welcome. இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் 6 PTA கொஸ்டின் பேங்குடைய அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி 12th மாணவர்களுக்கு வந்து 12th தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், காமர்ஸ் போன்ற பல்வேறு பாடங்களுக்குமே PTA கொஸ்டின் பேப்பர் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் மினிமமாக பாஸ் ஆகணும், ஒரு 30லேருந்து 50% மார்க் எடுக்கணும்னா நீங்கள் PTA கொஸ்டினை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உறுதியாக 50% மார்க்ஸ் வந்து கான்ஃபிடென்ட்டாக எடுத்துருவீங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் க்ரியேட்டிவாகவும் இருக்கும், டஃப்பாகவும் இருக்கும், புக் பேக்கும் இருக்கும், ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். ஸோ எல்லா கொஸ்டினுமே சஃபுல்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 12th கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தளவுக்கு 6 PTA கொஸ்டின் பேப்பரை படித்தா எவ்வளவு ஸ்கோர் பண்ணலாம்? ஏன்னா PTA கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளவு மார்க்ஸ் வந்து கெயின் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் 70க்கு 50 மார்க்ஸ் வந்து உறுதியாக எதிர்பார்க்கலாம். கான்ஃபிடென்ட்டாக படிங்க. இதில் வரக்கூடிய 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்ஸை செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி ரிப்பீட்டட் கொஸ்டின், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், பப்ளிக் எக்ஸாம் உடைய ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறையா வந்திருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் நிறையா வந்திருக்கும். அது இல்லாமல் கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க், 3 மார்க்கில் வந்து கிரியேட்டிவும் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம எதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 15 1 மார்க்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு 11 கேள்விகள் வந்து புக் பேக்கில் அப்படியே கேட்டுருவாங்க. ஒரு 4லேருந்து 5 கேள்விக்குள்ளே மட்டும்தான் வந்து புக்கின் கேட்பாங்க. ஒரு சில வினாக்கள் வந்து கிரியேட்டிவாகவும் வரலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கம்பல்சரி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு ப்ரோக்ராம் வந்து கேட்கலாம். மேக்ஸிமம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தளவுக்கு ப்ரோக்ராம் வந்து கேட்கலாம். ஒரு சில வினாக்கள் தேரியாகவும் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கம்பல்சரி கொஸ்டினை வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஸோ அந்த 6 கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஸ்டின் நீங்கள் படிக்கும்போது மேக்ஸிமம் பப்ளிக் எக்ஸாமில் 50 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதை விட அதிகமாகவும் ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் முழுமையாக படிக்கணும், மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணணும்னா இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம், இந்த ரிவிஷன் 1-2 படிங்க. அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர்ஸ் 2 பப்ளிக் எக்ஸாமை செக் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். நீங்கள் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் முழுமையாக மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு புக் பேக்கில் கூடிய எல்லா 1 மார்க்ஸ் தரவை பண்ணுங்கள். நீங்கள் சென்டம் எடுக்கக்கூடிய டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா புக் இன்னும் படிக்கணும். அதே மாதிரி கம்பல்சரி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் ஒரு 5 இயர்ஸ் பப்ளிக் எக்ஸாமை செக் பண்ணுங்கள். எந்தெந்த சாப்டரில் வந்து ரேண்டமாக கேட்டிருக்காங்களோ அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அப்போ தான் சென்டம் எடுக்க முடியும். இந்த கொஸ்டின் பேங்குடைய PDF லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டினாக நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 1 மார்க்ஸ் உடைய ஆன்சர் கீ கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் 5 கொஸ்டின் அப்படிங்கும்போது ஒரு 75 1 மார்க்ஸை தரவீட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒவ்வொரு கொஸ்டின்லேயுமே 9 2 மார்க்ஸ் இருக்கும், 9 3 மார்க்ஸ் இருக்கும், 10 5 மார்க்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எந்தெந்த கொஸ்டின்லாம் மோஸ்ட்லி ரிப்பீட்டட் ஆகிருக்கோ அதை நல்லபடியாக படிங்க. இதில் எந்தெந்த கொஸ்டின்லாம் படிக்கலையோ அதை நல்லபடியாக ரீட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.